சார் காலையில் சப்பானிப்பட்டி ஊர் பொதுமக்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுத்தாங்க. எங்கள் இடத்துல வந்து நாங்கள் வாழ்றது முறையை மட்டும் எங்களை வந்து பார்த்துருப்பாங்க தயவு செஞ்சுன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் வந்து எங்கள் வேண்டுகோள் கொடுத்தாங்க. அதன் பேரில் தான் நாங்கள் ஆய்வுக்கு வந்தேன். என்ன ஆய்வு பண்ணி என்ன நடந்தது, என்ன மக்கள் குறை சொல்றாங்க? சார் ஆய்வுக்கு வரும்போது வந்து இங்கே ஒரு ஜூஸ் ஃபேக்டரி செயல்படுறதாகவும் இந்த ஜூஸ் ஃபேக்டரி கழிவுகள் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னும் 6லேருந்து 7 ஜூஸ் ஃபேக்டரியோட கழிவுகளும் இந்த இடத்துல, அதாவது இப்போ நீங்கள் ஆய்வு பண்ணி இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுத்த இடத்துல இந்த ஜூஸ் ஃபேக்டரியோட கழிவுகள்லாம் இங்கே சேர்த்து இங்கே கொட்டி இங்கே தான் சேகரிக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இது மூலமா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது ஜனங்களுக்கு? சார் இது கேட்டதுக்கு கம்பெனி சொன்னாங்க இது வந்து அவங்களோட ஓன் லேண்டுன்னும் அவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஓன் லேண்டாக இருந்தால் கூட சுற்றுச்சூழலை பாதிக்குதுன்னு சொல்லும் போது அது பொதுமக்களை சார்ந்த விஷயம். இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக மாங்கொட்டையெல்லாம் இங்கே செடிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செடிமெண்ட் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாங்கொட்டையை திருப்பி அவங்க யூஸ் பண்ணுறதா வந்து கம்பெனி சைடில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாங்கொட்டை இங்கே இருக்கிறதால மழை பெஞ்ச உடனே இந்த மாங்கொட்டையிலேருந்து வர தண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிற கெமிக்கல் எல்லாமே சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய பூமி, அதாவது எங்களோட விவசாய பூமி எல்லாமே இங்க நிக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்கத்துல இது அட்ஜசன்ட் லேண்ட்ல இருக்கிற விவசாய நிலத்துக்கு ஃபுல்லாவே போய் அவங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரே செய்ய முடியாது, விவசாயமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரே ஒரு மாஞ்செடி கூட உயிரோடு இல்லை. மாஞ்செடி உயிரோடு இருந்தாலும் அதுல காய் கிடையாது. கிணத்துல தண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாம்பழம் ஜூஸ் கலர்ல தான் இருக்குது. இதுதான் இதோட நிலைமை, இன்னைக்கு நிலைமை. இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கீங்க? சார் கட்டுப்படி இமீடியட்டா நான் நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பிடிஓ சாரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறேன். பிடிஓ சார் இந்த நிலத்துக்கு உண்டான ஆய்வு, அதாவது அந்த ஜூஸ் ஃபேக்டரிக்கு உண்டான சர்டிபிகேட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு உண்டான சர்வே நம்பருக்கு உண்டான ஏதாவது பர்மிஷன் கேட்டிருக்காங்களான்றது பிடிஓ சார் கேட்டிருக்கேன். பிடிஓ சார் நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சார் அந்த உத்தரவு நான் சொல்ல முடியாது. இது ஆய்வு பண்ணிட்டு இப்போ பிடிஓ சார் இதனை அடுத்து இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்து இந்த இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவர் தான் உத்தரவு போடுவார். இது சம்பந்தமா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஃபோன் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அவரும் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி விவசாய இடத்துல உண்மையாவே இந்த பாதிப்பு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் எல்லா கிணத்துலயும் தண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இப்ப பாதிக்கப்பட்ட இடத்துலயும் சாம்பிள்ஸ் எடுக்க போறாரு. அதெல்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது தான் உண்மையாவே இந்த கழிவு தான் இந்த பிரச்சனைக்கான காரணம்ன்றது நம்ம தீர்வாக காண முடியும். அப்பதான் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த கழிவு இந்த ஃபேக்டரி சுத்தி இருக்கிற இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றினா மட்டும்தான், நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளும் நம்ம பேர பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஸ்டெப்ஸை நம்ம தளபதி விஜய் அவர்கள் மூலியமா கண்டிப்பா சீக்கிரமா எடுத்து கொடுக்கப்படும் என்று இந்த ஊர் பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க நிலத்துக்கு போகும்போது இவங்களுக்கு உண்டான சர்வே நம்பர் சொன்னாதான் அவர் சர்வே நம்பர் கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். நீங்க போன உடனே உங்க கிணத்து தண்ணி எடுத்துட்டு அதுக்கு உண்டான சர்வே நம்பர் யாருக்கு சொல்றோம் இவங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிக்குவாங்க. அப்பதான் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்க முடியும். அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்காங்க. டக்கு அமைச்சிருங்க. ஓகேங்களா? எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? நன்றி.